வணக்கம் தமிழா. மகளிர் நல மருத்துவர் டாக்டர் பிரியா கல்யாணி அவர்கள் தான் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள், அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அவங்க எப்படி அவங்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஒரு நார்மல் லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா சரி, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ப்ரீ ப்ரெக்னென்சி, ஸோ அது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுற ஸ்டேஜ்லேயே ஒரு டாக்டரை சந்தித்து சில பிளட் டெஸ்ட் லைக் சுகர் இருக்கா, தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லை ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கா, ஸோ இதெல்லாம் கரெக்டபிள் ப்ராப்ளம்ஸ். இதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறது டெஃபினட்டாக நல்லது. ஏன்னா டயபெட்டிஸ் இருந்தால் அது ப்ரீ கன்செப்ஷனலாக கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம ப்ரெக்னென்ட்டே ஆகணும். அப்போ தான் அந்த கரு நல்லா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீ கன்செப்ஷனலாக ஃபோலிக் ஆசிட்னு வைட்டமின் மாத்திரையும் கொடுப்போம். அது முதுகு தண்டு பிரச்சனைகள் குழந்தையில் வரதுக்கான வாய்ப்புகளை அதிகம் வரவிடாமல் தவிர்க்கிறதுக்கான கொடுக்குற மாத்திரை. ப்ரெக்னென்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் முதல் 3 மாதங்களில் முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். தட் இஸ் கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தான் நின்று இருக்கு, டியூப்லலாம் நிற்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அடுத்து 7-8 வாரத்தில் டேட்டிங் ஸ்கேனுன்னு எடுப்போம். அந்த கருவில் இதய துடிப்பு இருக்கா, ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. அந்த ஸ்டேஜில் ஃபோலிக் ஆசிட் கண்டினியூ பண்ண சொல்லுவோம். அண்ட் முதல் 3 மாதங்களில் காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் இஸ் வாமிட்டிங், ஹைப்பர் எமெசிஸ். சில பேருக்கு ரொம்ப லக்கியாக இருந்தாங்கன்னா இருக்கவே இருக்காது. இல்லாட்டி சில பேர் ரொம்பவே சஃபர் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் கொஞ்சம் கூட எடுத்துக்க முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. இதோ இப்போ என் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் வச்சிருக்க பேஷண்ட் ஒரு வாரம் தான் வீட்டுக்கு போகிறாங்க, 4 நாள் இருக்காங்க, திரும்ப வந்து 1 வாரம் அட்மிட் ஆகிறாங்க. சுத்தமாக அவங்களால தண்ணி கூட குடிக்க முடியல. அந்த அளவுக்கு சிவியராக ஹைப்பர் எமெசிஸ் கிராவிடாரம்னு சொல்லிட்டு அது ரொம்ப சிவியர் கண்டிஷன். பார்த்தீங்கன்னா 6th and 7th months அது வந்துட்டு செகண்ட் ட்ரைமெஸ்டர்ன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டேஜில் தான் அந்த குழந்தையோட துடிப்பு தெரிய ஆரம்பிக்கும், நம்மளுக்கு வந்து மூமெண்ட்டாக அது உணர ஆரம்பிப்போம். அப்போது டார்கெட் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு பேபி வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆயிடுது. 20 வாரத்துக்குள்ளே எடுக்கிற ஸ்கேன் குழந்தை நல்லா உருவமைப்பு இருக்குன்னு பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தவிர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம 3rd ட்ரைமெஸ்டரில் கண்டுபிடிக்கும் போது பெரிய பிரச்சனைகள் இருந்தால் அப்புறம் குழந்தைய கலைக்கணும்னு எடுக்கிற முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் முடிவில் 12 to 13 வீக்ஸில் என்டி ஸ்கேனுன்னு சொல்லிட்டு எடுப்போம். அதோட சேர்த்து டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இது வந்து பேபிக்கு மேஜர் குரோமோசோமல் பிரச்சனைகள் லைக் டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 21 வரதுக்கான சான்சஸ் அதிகமாக கம்மியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. அது இப்போ யூனிவர்சலாக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸையும் 12 to 13 வீக்ஸில் எடுக்க சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 5th, 6th, 7th month செகண்ட் ட்ரைமெஸ்டர்னு போகும்போது அவங்களுக்கு அந்த துடிப்பு தெரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், வாந்தி கம்மியாயிடுச்சுன்னு சொன்னால் அயன் அண்ட் கால்சியம் சத்து மாத்திரைகள் ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் ஹீமோக்ளோபினும் ட்ராப் ஆகும் ப்ரெக்னன்சியில், கால்சியம் ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி வேணுங்கிறதுக்காக 2 டேப்லெட்ஸும் ஆட் பண்ணுவோம். அண்ட் அந்த 19 to 20 வீக்ஸில் அனாமலி ஸ்கேன் ஒரு டார்கெட் ஸ்கேன் எடுக்க சொல்கிறோம். அதுதான் பேபி நல்லா உருவாயிருக்கா இல்லையான்னு ஒரு உறுப்பாக பார்க்குற ஸ்கேன், ரொம்ப முக்கியமான ஸ்கேன். அகெயின் 7th, 8th, 9th அண்ட் your term pregnancy-ன்னு வரும்போது 3rd ட்ரைமெஸ்டர், அதில் பேபியோட க்ரோத் நல்லா இருக்கா இல்லையான்னு 8 மாதத்தில் பார்ப்போம். பேபி சுற்றி இருக்கிற தண்ணி லெவல் நார்மலாக இருக்கா பார்ப்போம். அண்ட் ஆல் த்ரூ யர் ப்ரெக்னன்சிக்குள்ளே 2 டோஸ் ஆஃப் டிடி அந்த தடுப்பூசின்னு போடுறது 4 to 6 வீக்ஸ் அப்பார்ட் எடுத்துக்கிற இன்ஜெக்ஷன். இதான் ஒரு லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சிங்கும் போது யூஸ்வலாக நம்ம பண்ணுற டெஸ்ட். அண்ட் டாக்டர், அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். நான் அனிதா ஒரு விஷயம் கவனிச்சியா, அதாவது பெண்கள் வந்து கர்ப்ப காலத்துக்கு முன்னாடியே ஃபாலிக் ஆசிட் எடுப்பதன் மூலமாக வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து முதுகுத்தண்டு பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காங்க. சிறப்பான ஒரு விஷயம் இல்லை? எஸ், கண்டிப்பாக. அண்ட் மேம், இன்னொரு டவுட்டும் எனக்கு இருக்குது. ப்ரெக்னன்சி டைமில் வந்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். ப்ரெக்னென்சியில் இப்போது ரொம்ப அன்டியூ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறோன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் இல்லை, வீட்லேயே பார்த்தீங்கன்னா. ஏன்னா கொஞ்சம் ப்ரெக்னென்சி ஆறதே இப்போ ஒரு பெரும்பாடாக இருக்குது. நிறைய பேர் கொஞ்சம் வருஷம் கழித்து தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் நேச்சுரலி அதை பற்றி ரொம்ப ஓவர் கேர்ஃபுல்லாக இருக்காங்க. படிக்கட்டு ஏறலாமா, இவங்க உட்காரலாமா, நிற்கலாமா, இல்லை ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே வச்சுருக்கணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. இன்னும் லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வியாதி கிடையாது இல்லையா, இட் இஸ் அ நேச்சுரல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் அதில் நம்ம நார்மலாக இப்போ முன்கூட்டியே எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருந்தோன்னா அதையும் கண்டினியூ பண்ணலாம். முதல் 3 மாதங்களில் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ரொம்ப ஓவர் அன்டியூ அலைச்சல் வேண்டான்னு சொல்லுவேன். ரொம்ப குனிஞ்சு நிமிந்து வெயிட்டு தூக்க வேண்டாம். அண்ட் முடிஞ்சால் செக்ஷுவல்
இன்டர் கோர்ஸ் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் அவாய்ட் பண்ணிக்க சொல்வோம். அவ்வளோதான் தவிர வேலைக்கு போகிறவங்க தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ப்ரெக்னென்ட் ஆனோடனே நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், வீட்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அவங்களோட உடம்புக்கு செட் ஆகுது, கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுது, ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணாமன்னா அவங்களோட வேலைகள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ ப்ரீ ப்ரெக்னன்சி 98% எல்லாத்தையுமே அவங்க கண்டினியூ பண்ணலாம். பட் வெயிட்டு தூக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஜாயின்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ சட்டுன்னு பிடிச்சிக்கும், பேக் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில பாஸ்டரல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிவிட்டு எதையுமே வந்துட்டு சாதாரண சராசரி வாழ்க்கையில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸ் லைக் குக்கிங், க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். மேம், பெண்கள் உடல்நலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய யங் கேர்ள்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க மேம்? யங் ஜெனரேஷன் பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க, வெல் வர்ஸ்டாக இருக்கீங்க, நிறைய வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. சேட்லி அதை நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு வெயிங் மிஷின் வாங்கி டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள் இஃப் யூ கெய்னிங் வெயிட். ஈட் ஹெல்த்தி. இப்போ நிறைய வந்து வர பொண்ணுங்கள்லாம் எப்படி வெயிட்டு கம்மி பண்ணுறது, ஏதாவது மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தெர் ஆர் நோ ஷார்ட்கட்ஸ் டு ஹெல்த் as such. நோ பெயின் நோ கெயின். ஸோ லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஏன்னா நிறைய பேர் பேலியோ டயட் நான் ஃபாலோ பண்ணட்டுமா டாக்டர், கீட்டோ டயட்டுன்னு வருது, புதுசாக ஒரு மாதம் ஒரு டயட் வருது. நான் என்ன ஃபாலோ பண்ணுவேனோ அதை தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ லைஃப் லாங் நம்மளால் என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதை தான் வந்து செய்யணும். ஏன்னா இதெல்லாம் வந்து 2-3 மாதம் பண்ணிட்டு விட்டுட்டோன்னா அந்த வெயிட் லாஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரீகெயின் பண்ணிடுறாங்க, விச் இஸ் நோ யூஸ் அட் ஆல். ஸோ கிராஷ் டயட்டிங் பண்ணாதீங்க, மீல் ஸ்கிப் பண்ணாதீங்க, நேரம் சாப்பிடுங்க. பட் சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டை டோட்டலி அவாய்ட் பண்ண முடியாட்டியும் முக்கால்வாசி லிமிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக ஸ்பெண்ட் 45 minutes a day எக்ஸசைஸுக்குன்னு. நான் உங்கள் ஏஜ் குரூப்பில் டெஃபினட்டாக வாக்கிங் போங்கன்னு சொல்ல மாட்டேன். வாட் எவர் இஸ் ஃபன், இட் மே பி ஜூம்பா, இட் மே பி ஏரோபிக்ஸ், இட் மே பி பவர் யோகா, இட் மே பி டான்ஸிங், என்ன உங்களுக்கு பிடிக்குமோ சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. டெஃபினட்டாக நம்ம ஹெல்த்துக்குன்னு நீங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதை பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ டாக்டர். மகளிர் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப அழகாக அருமையான விளக்கம்லாம் கொடுத்தீங்க. அண்ட் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். Thank you. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.